வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். ஸோ இப்போ நாம் அடுத்து பார்க்க போகிறது என்ன நோடுன்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் இதை ரைட் கிளிக் பண்ணி ரீசெட் பண்ணிக்கிறேன். ரீசெட் ஆல் அண்ட் கிரேட் கொடுத்துட்டு ஓகே, இன்புட் இருக்குது, அவுட்புட் இருக்குது, நம்மளுடைய நோடு இருக்குது. ஓகேங்களா? இப்போது அடுத்து இது கலரில் நோட்ஸில் ஸ்ப்ளிட்டர் கம்பைனர் நோடு ஆல் டு ஒய். ஆக்சுவலாக இந்த நோடு வந்து இந்த இடத்துல இருக்காது. இதை ரைட் கிளிக் பண்ணி ஆட் நோடு கொடுத்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டர் அந்த இது வந்து இங்கே இருக்காது. ஓகேங்களா? நீங்கள் அதுக்கு இங்கே தான் போய் ஆகணும், இந்த இடத்துல தான் போய் ஆகணும். கலர் நோடு, கலரில் போய் நோட்ஸில் போயிட்டு ஆட் ஸ்ப்ளிட்டர் கம்பைனர் நோடு ஆல் டு ஒய், இதுதான் ஷார்ட்கட்டு. இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 டைப்பான ஒரு இது வரும். இதை நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த கிளிப்ஸை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு நல்லா ஸ்பேஸ் கிடைக்கும். ஓகே, இப்போ கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். அலைன்மெண்ட் கரெக்டாக வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இன்புட் இங்கேருந்து வருது, நம்மளுடைய நார்மல் நோடு. இப்போ நான் இது தான் ஆட் பண்ணியிருக்கிற ஸ்ப்ளிட்டு அண்டு கம்பைன் நோடு. ஆக்சுவலாக இது ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். இது நீங்கள் ஜஸ்ட் லைக் தட்னு புரிஞ்சுட்டு போயிடலாம், ஒன்றும் இல்லை. இப்போ இதில் பாருங்கள், ரெட்டு க்ரீனு எல்லோ, ரெட்டு க்ரீனு ப்ளூ இருக்குது அப்படின்னா இதுதான் ரெட்டு, இதுதான் க்ரீனு, இதுதான் எல்லோ. இல்லை எல்லோனே வருது, ப்ளூ. அதே மாதிரி இந்தாண்டியும் ரெட்டு க்ரீனு ப்ளூ. இப்போது இதில் என்ன ஆகுதுன்னா, இது வந்து ஆர்ஜிபின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஆர்ஜிபி கலரு இந்த வீடியோவில் 3 சேர்ந்து தான் அவுட்புட்டு போகுது. அப்போது இந்த 3 கலரையும் நம்ம செப்பரேட்டாக நம்ம வந்து இங்கே வந்து கலர் கிரேட் ஆகட்டும், கான்ட்ராஸ்ட் ஆகட்டும், இல்லை வந்து சேச்சுரேஷன் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம 3 தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. 3 மெர்ஜாக இங்கே வருதுங்கிறனால நம்ம பர்டிகுலர் கலர் அந்த ரெட்டு க்ரீனு ப்ளூ அந்த 3ஐயும் மட்டும் நம்ம செப்பரேட்டாக எடிட் பண்ணலாம். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சேச்சுரேஷன் அதிகம் பண்ணால், சேச்சுரேஷன் என்ன, கலர் அதிகம் பண்ணுறது. இப்போது இது ரெட்டு லேயரில் இருக்குது மேலே. இப்போ நான் சேச்சுரேஷன் அதிகம் பண்ணால் அங்கே எனக்கு வந்து அவுட்புட் என்னென்னா, இப்போ நான் சேச்சுரேஷன் கிரைன் இங்கே பண்ணுறேன், இங்கே பாருங்கள் ரெட்டு ஏறுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வீல் சுற்றினா தான் கரெக்டாக வருது. இப்போ நான் ரெட்டை வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இந்த மாதிரி ரெட்டு போயிடும். இங்கே பாருங்கள், இது பிளாக் அண்ட் ஒயிட்டில் காட்டுச்சு, ஏன்னா அது ரெட்டு தான். அதே மாதிரி க்ரீனு சேச்சுரேஷன் அதிகம் பண்ணால் எனக்கு க்ரீன் கிடைக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக உங்களுடைய அட்மாஸ்பியருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலரிங் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த ஆப்ஷன்ஸ் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது இப்போ நான் ரெட்டை செலக்ட் பண்ணிட்டு நான் ஃபுல்லாகவே கிரைன் கம்மி பண்ணிட்டு கான்ட்ராஸ்ட் அதிகம் பண்ணால் எனக்கு பாருங்கள் ரெட்டு மட்டும் கான்ட்ராஸ்ட் அதிகமாகுது. ஓகேங்களா? ரெட்டோட கான்ட்ராஸ்ட் அதிகமாகுது. ஸோ ரெட்டு க்ரீனு ப்ளூ தனித்தனியாக எடிட் பண்ணி உங்களுக்கு ஒரே இதாக மெர்ஜ் பண்ணி கொடுக்குறதுக்கு தான் ஸ்ப்ளிட்டர் கம்பைனர் நோடு. இது வந்து பர்டிகுலரான ஒரு சில இடத்துல உங்களுடைய பேக்ரவுண்ட் ஸ்க்ரீனை நீங்கள் மெர்ஜ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு சீன் எப்படி சொல்கிறதுனா, ஒரு சில படம்லாம் எல்லோவாக ஓடும் தெரியுங்களா? அந்த கிளைமேட்டு, அந்த ஒரு ஈவினிங் டைம்னால் எப்படி இருக்கும், காலையில் டைம்னால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். நைட் டைம்னால் ப்ளூவை கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கணும், இந்த மாதிரி ப்ளூ அதிகம் பண்ணிக்கணும். மற்றதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு அந்த டார்க்னஸ் கிடச்சிரும். இல்லைனா வந்து கான்ட்ராஸ்ட்டை வந்து கம்மி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு இது தான் ஆஃப்செட்டு டார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈவினிங் டைமு, காலையில் டைமு எல்லாமே நம்ம இந்த ஜஸ்ட்டு ஆட் ஸ்ப்ளிட்டர் அந்த இதில் வந்து நம்ம ஈஸியாக ஆட் பண்ணிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த நோடு இதை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.